அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் அந்த கெட்டுப்போன கேசரி இப்போ லீக் ஆயிருக்குங்க. ஒட்டுமொத்த படமுமே இப்போ லீக் ஆயிருச்சுங்க. ஒட்டுமொத்த படமுமே வெளியே வந்துருச்சான். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிளிப்பு வெளியே லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்க கிளைமேக்ஸ் சீன்லாம் கொஞ்சம் லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மொத்த படமுமே லீக் ஆயிருச்சு, வெளியே வந்துருச்சுங்க. திட்டமிட்டே விஜய் வேணும்னே அனுதாப வாக்குகளை கவரணும் அப்படின்றதுக்காக விஜய் வந்து இதை திட்டமிட்டு செஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. விஜயோடைய பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் எங்கேயும் எடுபடலை. காசு கொடுத்து சாம்பார் சாதம் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறானுங்க. மக்கள் அவங்களா தன்னெழுச்சியாக கூடலை. முதல் மாநாட்டில் நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க, நிறைய பேர் கூடுனாங்க. அதெல்லாம் இப்போ வந்து அப்படியே சுத்தமாக இல்லை. அதனால தான் இப்போல்லாம் மாநாடுகள் கூட போடுறது கிடையாது. அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சு இந்த படத்தையே இறக்கி விட்டா என்ன சில பல கோடிகள், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் மத்தியில் இது எப்படி பார்க்கப்படும்? ஐயோ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு நடித்த படம், இவ்வளோ பணம் போட்டு முதலீடு போட்டு இவ்வளோ உழைப்பில் வந்த படம், இந்த படத்தை இப்படி அநியாயமாக லீக் பண்ணிட்டாங்களே, இந்த திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம் இல்லையா விஜய்க்கு? திமுக என்ன பண்ண முடியும்? புரிய மாட்டேங்குது. திமுகவுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு படம் அது எவ்வளோ சேஃபாக எவ்வளோ செக்யூர்டாக இருக்கும் தெரியுமா? அது வந்து வெளியே வர வாய்ப்பே கிடையாதுங்க. திமுக பண்ணிச்சுன்றானுங்களே, திமுக எப்படி பண்ண முடியும்? எனக்கு அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. திமுக அப்படியே பண்ணினாலும் கூட அது விஜய்க்கு தான் மைலேஜ். விஜய்க்கு அது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு தெரிஞ்சு திமுக ஏன் அதை செய்யணும்? அந்த படத்தில் அரசியல் காட்சிகள், விஜயோடைய அரசியல் டைலாக்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, அதையாவது மக்கள்கிட்ட அரசியல் ரீதியான பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்த்துடலான்ற எண்ணம் தான் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா விஜய்க்கு நேரடியாகலாம் பிரச்சாரம் பண்ண தெரியாது. இப்படி லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் கட் பேக்கப் இப்படி சொல்லி ஷூட்டிங்லாம் நடத்தி ஒரு படமாக வர்றது தான் பிரச்சாரத்துக்கான ஒரு டூலாக யூஸ் பண்ண முடியும். அந்த படம் இப்போதைக்கெல்லாம் வெளியே வராது போல இருக்குது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி விட்டு படத்தையே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே லீக் பண்ண விட்டுட்டா இப்போ கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டால் என்ன ஆகும்னா இந்த படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் உருவாகும். அதனால எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த படத்தை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஸ்டண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு திமுக மேலே பழிய தூக்கி போட்டு கொஞ்சம் சிம்பத்தி தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் பிளான் பண்ணியிருக்காரு. திமுக ஒன்றும் முட்டாள் கிடையாது, இது கூட தெரியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு. எவ்வளவோ பார்த்தாச்சு, எவ்வளவோ அரசியல்லாம் பார்த்த கட்சி, இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் திமுகவுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு விஜய் ஒருத்தம் கிடையாது இப்படி லீக் பண்ணி விட்டு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த படம் வெளியே வரணும்னா 4 பேரை தவிர வேற யாருமே வெளியே வர வைக்க சான்ஸே கிடையாதுங்க. ஒன்று, இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் டீம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவங்க காசு போட்டு எடுத்த படம், அவங்களுக்கே அது லாஸ் ஆகணும் அப்படின்ட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. 2வது நடிகர் விஜய், 3வது டைரக்டர், அப்படி இல்லையா இந்த படத்தோட எடிட்டர் பேர் பார்த்தீங்கன்னா பிரதீப் இ ராகவ். இவங்க 4 பேரை தவிர்த்து வேற யாருமே இந்த படத்தை லீக் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா லீக் ஆன அந்த போர்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கான ரெஃபரன்ஸ் வாட்டர் மார்க் அப்படின்றது அங்கே இருக்கு. அது எந்த தேதி அப்படின்ட்டுலாம் அதில் குறிப்பிட்டிருப்பாங்க, அதெல்லாம் அதில் இருக்குது. அப்போனா இது படக்குழுவினர்கிட்ட இருந்து எங்கேயோ இருந்து தான் லீக் ஆகிருக்கு. இன்சைடர் பண்ண வேலை தான் இது. அநேகமாக விஜய் சைடில் இருந்து தான் என்னமோ நடந்திருக்கு. அது மட்டும் நம்மளால் ஷுவராக சொல்ல முடியும். கிளைமேக்ஸ்லாம் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் லைட்டாக வாக்கு கேட்குற விதமாக அந்த சீன்லாம் முடியுது. இப்படிப்பட்ட சல்லித்தனமான சீனெல்லாம் லீக் பண்ணணும்னா வேற யார் பண்ணுவா? ஆனால் இவனுங்களுக்கு தேவை தான் இதெல்லாம். பிளாக் டிக்கெட் விற்கிறது, அதிக விலைக்கு டிக்கெட் விற்கிறது, என்னென்ன மொள்ள மாதிரி தனங்களெல்லாம் ஈடுபட்டானுங்க. தேவைதான், வாங்கட்டும். இதுக்கு முன்னாடி மற்ற நடிகர்களுடைய படங்களையெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா? படம் இறங்கின உடனே போய் தியேட்டரில் வீடியோ எடுத்து அதை லீக் பண்ணி விட்டு, அஜித்குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி கரெக்டாக இதே நாள் 10ஆம் தேதி ஏப்ரல் போன வருஷங்க 2025 அந்த படம் வெளியே வந்தப்போ அப்படியே லீக் பண்ணி விட்டானுங்க. அதெல்லாம் பப்ளிக்காக எடுத்தெல்லாம் போட்டானுங்க. கூலி படம் வந்தப்பவும் இதே தான் பண்ணானுங்க. இப்படிலாம் இவனுங்க மற்ற நடிகர்களுக்கு பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஜனநாயகன் லீக் ஆயிடுச்சுன்னு அணில் குஞ்சுகள்லாம் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஊரை கூட்டி வச்சு. அது போக இந்த படத்தில் ஒரு உண்மை சம்பவம் இருக்கான். என்ன தெரியுமா? விஜய் அந்த படத்துலையும் ப்ரெஸ் மீடியாவை கண்டா பயந்து ஓடுறாங்க. நான் பார்க்கலங்க, இது பதிவுகள்லாம் போடுறானுங்க, அதை பார்த்து சொல்கிறேன். என்னங்க நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? நான் பார்க்கல, உண்மையாலுமே நான் பார்க்கல. இந்த சாட்டை துரைமுருகன்லாம் ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்தான் அவன் சேனலில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, ஒன்று அவன்கிட்ட கொடுக்கலாம், இல்லைன்னா குரல் சேனல் இருக்குது, என்னைய காண்டாக்ட் பண்ணால் நம்ம சேனலில் கூட ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரெவன்யூவில் ஷேரிங் அதெல்லாம் எப்படின்றத அது பிறகு பார்த்துக்கலாம். யாராவது படக்குழுவினர் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா சோசியல் மீடியாஸில் வாங்க பேசிக்கலாம் என்னான்ட்டு. ஒரு பைரேட்டட் வெப்சைட்டுங்க, இந்த திருட்டு விசிடி மாதிரி திருட்டு படங்களெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்திருக்குங்க. அதுக்கு பிறகு அந்த வெப்சைட்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க.
அப்போ ஜனநாயகன் படக்குழுவினருக்கு அந்த வெப்சைட்டை யார் வச்சிருக்கான்றது நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த வெப்சைட்டுக்கு அந்த படத்தை அனுப்புனதே ஜனநாயகன் டீம் தான். சம்ஹவ் அங்க இருக்கிற யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க இல்லையா? யாரோ அந்த வெப்சைட் நடத்துறவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ இந்த படக்குழு சார்ந்து தானே அழுத்தம் கொடுத்துருக்கணும். அப்போ படக்குழுவினருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லையா? அப்போனா பைரேட்டட் வெப்சைட், ஒரு திருட்டுத்தனமாக நடத்தக்கூடிய ஒரு வெப்சைட்டு கூட இவங்க எல்லாம் கான்டாக்டில் தான் இருக்காங்கன்னா அப்போ என்ன இது எனக்கு புரிய மாட்டேங்குது. அது போக அந்த வெப்சைட்டில் ஒன்று போட்டிருக்காங்க, இந்த படத்தை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு என்ன போட்டிருக்காங்கன்னா, we are aware of the ongoing political issues surrounding the actor as per our ethics. We only upload content after the movie's official theatrical release. என்ன போட்டிருக்காங்க பாருங்க, இந்த நடிகரை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் சூழல்கள்னால நாங்கள் அந்த படத்தை வந்து எடுத்துட்டோம், எங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு. எத்திக்ஸ் பற்றி பேசக்கூடிய வெப்சைட்டை பாருங்க. ஐயோ, இதுதான் இந்த வருஷத்துலேயே பெரிய காமெடி. நாங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், அது வரைக்கும் நாங்கள் இங்கே அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு பலகையை ஒட்டிட்டானுங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஆனால் விஜய் வந்து நம்ம நினச்சதை விட ரொம்ப மோசமான நபர்ன்றது மட்டும் புரியுது. இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்றப்போ அனில் குஞ்சுகள் என்ன தெரியுமா சொன்னானுங்க, இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு கூடிரும், அதனால தான் இந்த படத்தை தடுக்கிறாங்க முடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ என்ன சொல்றானுங்கன்னா, ஜனநாயகன் படத்தை வேணும்னே லீக் பண்ணி மக்கள் செல்வாக்கு குறைக்க பார்க்குறாங்கன்றானுங்க. என்னதான்டா சொல்ல வரீங்க? அந்த படத்தை பார்த்தா மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும்னா இப்போ லீக் ஆனால் நீங்கள் தானடா கொண்டாடணும். அப்பாடா படம் வந்துருச்சு, எப்படியோ வந்துருச்சு, மக்கள்லாம் பார்த்து மக்கள் செல்வாக்கு அதிகரிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தானடா கொண்டாடணும். இப்போ ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? அப்பவும் அழுதிங்க, இப்போ அழுறீங்க, ஏன்டா அழுதுகிட்டே இருக்கீங்க? எப்போவுமே கலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனால் தானே நாங்கள் கவலைப்படணும், எலெக்ஷனுக்கு எடுத்த படம் லீக் ஆனால் நாங்கள் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்புறம் ஏன் கண்ணு கலங்குது? அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குறீங்க எல்லாரும்? நான் வேற கேள்விப்பட்டேன், யூடியூப்ல லைவ் எல்லாம் போட்டு வேற ஓட விட்டாங்களாம் படத்தை. இப்போ இந்த படம் லீக் ஆச்சு இல்லை, அந்த படத்தோட லிங்க் கேட்டு இல்லை அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்கக்கூடியதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்கன்னா வேற யாரெல்லாம் கிடையாது, அனில் குஞ்சுகளே தான். நீ நம்பலல்ல, இங்கே பாருங்க, ஒருத்தன் இஃப் யூ சென்ட் மீ த லிங்க் ஐ வில் vote ஃபார் டிஎம்கே ஷுர் அப்படின்ட்டான். இவனுங்களுடைய அதிகபட்ச ஆசையாக அவ்வளோதான். இவனுங்களுக்கு விஜய்க்காக அரசியல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, படம் பார்க்கணும், அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடுவேன்றான் லிங்க் கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் எத்தனை அனில் குஞ்சுகள் பாருங்க, ப்ளீஸ் லிங்க் சென்ட் பண்ணுங்க, லிங்க் ப்ளீஸ் ப்ரோ, லிங்க் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது போக அனில் குஞ்சுகளே தான் படங்களை பார்த்துக்கிட்டு ரிவ்யூவும் சொல்கிறானுங்க. இன்றைய சூழலுக்கு ஏற்றார் போல படத்தில் தத்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது, செம காமெடியாக இருக்குது அப்படின்னு படத்தை பார்த்துட்டானுங்க. விசில் தான், அனில் குஞ்சுகள் தான். தளபதி ஒரு சீனில் நான் ஒன்று வச்சே சமாளிக்க முடியல, நீ எப்படிடா 3 வச்சுக்கிட்டு 30 பெத்து போட்டேன்னு ஒரு திருட்டு அரசியல்வாதியை பார்த்து கேட்பாரு அப்படின்ட்டுலாம் ஏதோ படத்தை பார்த்த மாதிரியே இவனுங்கெல்லாம் பதிவுகள் போடுறானுங்க. இவனுங்களே தான் அழுகுறானுங்க, இவனுங்களே தான் படத்தையும் பார்க்குறானுங்க, என்னன்னே புரிய மாட்டேங்குது. அது பிறகு இன்னொருத்தன் எவனோ போஸ்ட் போட்டிருக்கான், படம் சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனாலும் வருத்தமாக இருக்கிறது இதுதான் தடவைன்றானுங்க. டேய், என்ன தாண்டா சொல்ல வரீங்க? படம் வெளியே வந்தது தப்புன்னு சொல்றீங்களா இல்லையா? நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா தாண்டா நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னமோ பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது போக அந்த படத்துல டிவிகே அப்படின்னு கையில டாட்டு குத்திருக்காப்ல விஜய். நீங்க வேணா பாருங்க, இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பல அனில் குஞ்சுகள் கையில இப்படி டிவிகேன்னு டாட்டு குத்த போறானுங்க. அது போக படத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய முகம்லாம் வருதான். எலெக்ஷனுக்கு மைலேஜ் தேத்துறதுக்காக தான் செலக்டிவா சில சீன்ஸ் எல்லாம் முதல்ல லீக் பண்ணிருக்கானுங்க. முழு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் சீன்ஸ்லாம் லீக் ஆச்சுல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக விஜய் வந்து அந்த படத்தில் அரசியல் பேசியிருக்கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சீன்கள் தான். பொலிட்டிக்கல் ரிலேட்டட் சீன்ஸ் தான் வந்து லீக் ஆயிருக்கு. இதை யார் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? முதலமைச்சர் ஆகணுன்ற பதவி வெறி என்னெல்லாம் பண்ண வைக்கிது பாருங்க, என்னெல்லாம் பண்ண வைக்கிது. இதெல்லாம் அரசியல்னு எவன் சொல்லி கொடுத்தானோ தெரில, எவனோ ஒரு மட சாம்பிராணி தான் சொல்லி கொடுத்துருக்கான், இந்த ஆதவர்ஜுன்னு நினைக்கிறேன். அண்ணே இப்படிலாம் பண்ணலாம் அண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்துப்பான் போல. தற்குறிகளா? இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரியும். தேர்தலில் இவனுங்க மண்ணை கவ போகிறது வித்தியாசமாக கவுவானுங்க பாருங்க. அது போல் அம்பேத்கர் அவர்களை பற்றின ஏதோ சீன்லாம் ஏதோ கூட புக்கெல்லாம் ஏதோ வரும் போல் என்னமோ சொல்கிறாங்க, பதிவுகள்லாம் பார்த்தேன். நடித்த மற்ற எல்லா படங்களையும் ஹீரோயின்ஸை ஐட்டம் டான்ஸ் ஆட வைக்கிறது, பொண்ணுங்களை ஐட்டம் டான்ஸ் ஆட வச்சுக்கிறது, தகாத இடங்களில் தொடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு கடைசி படத்தில் அம்பேத்கர் அவர்களை வச்சு அப்படியே ரெஃபரன்ஸுக்கெலாம் எடுத்துக்கிட்டா மக்கள்லாம் இவன் நல்லவன் அப்படின்னு நம்பிடுவாங்க. தான் நடித்த படத்துடைய ஹார்ட் டிஸ்க்கு, அந்த படத்துடைய ஃபைல்ஸே பாதுகாப்பாக வச்சுக்க தெரியாதவங்ககிட்ட நாட்டை கொடுத்தா அவன் எப்படி கையாளுவான்? இன்னைக்கு வேற விஜய் காரைக்குடிக்கு போகிறாப்புல, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம் போயிட்டு இருக்கிறாரு. அங்கே போய் எப்படியும் திமுக பண்ணிடுச்சுன்னு கிடந்து ஊரில் போகிறாப்புல, அது மட்டும் தெரியும். அது அடுத்த காணொலியில் பார்ப்போம். அந்த காணொலி வந்து இன்னைக்கு, அதாவது 10ஆம் தேதி ராத்திரி வரலாம், இல்லைன்னா அடுத்த நாள் 11ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்குது. அந்த காணொலியில் அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், விஜய் என்ன பேசுகிறாப்புல அப்படின்ட்டு. ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ தான் சமீபத்தில் சொன்னார், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு.
காலம் பேசலை, காத்திருந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கு. மே 4ஆம் தேதி வேற லெவலாக பதில் சொல்லும், தரமான பதில் இருக்கும். பாவம் அணில் குஞ்சுகள் லாஸ்ட் டைம் வடை சுடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தானுங்க, கொஞ்சம் பெருசாக சுடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டானுங்க. அது எதுவும் இப்போ நடக்காமல் போயிடுச்சு. பாவம் லீக் ஆனதுக்கு பிறகு எப்படிங்க 300 கோடி 500 கோடி 1000 கோடின்னு வடை சுட முடியும்? பாவம் பயலுங்க. ஆனால் இந்த பைரேட்டட் வெப்சைட்டில் பாருங்களேன், மற்ற படங்கள்லாம் அப்படியே தான் இருக்குமா, புதுசாக இறங்கின படங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஜனநாயகன் மட்டும் எத்திக்ஸின் அடிப்படையில் எடுத்திருக்காங்களாம். அரசியல் சூழல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்களாவே ரிமூவ் பண்ணிட்டதா போடுறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இதெல்லாம் நம்புறதுக்கு நம்ம என்ன அணில் குஞ்சுகளா? ஒருவேளை இந்த வெப்சைட்டை வச்சிருக்கிறதே இருக்கலாமோ? மேபி சான்ஸ் இருக்கா? தெரில. ஒன்றும் இல்லைங்க, இந்த படத்தில் எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சீன்ஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்கானுங்க. அதனால எலெக்ஷனுக்கு பிறகு இந்த படம் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னெல்லாம் பண்ணியிருக்கா மாதிரி கோமாளி, தோற்று போகிறதுக்காடா இவ்வளோ பண்ணியிருக்க, இப்படிலாம் பேசலாம் போகிற கோமாளி பாய் அப்படின்ட்டு எல்லாரும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்றதுனால எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தினால தான் இப்படி பண்ணுறானுங்க. அது தியேட்டரில் வருதோ வரலையோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம நேராகவே இறக்கி விட்ருவோன்ட்டு தான் இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் திமுக வந்து கடிச்சு வைக்க முடியாது இல்லையா? அப்போ லீக் பண்ணி விட்டால் தான் திமுக வந்து கடிச்சு வைக்க முடியும். என்னையே கேட்டால் விஜய் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், முக்கியமாக விஜயோடைய தாய் தகப்பன், இவங்கெல்லாம் இன்னும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. இவங்களுடைய தவ புதல்வன் கிட்ட இருந்து பதவி வெறியில் என்ன வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. தான் நடித்த படம், கஷ்டப்பட்டு உழைச்ச படத்தையே வந்து இப்படி லீக் பண்ணி விட்டு இப்படிலாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறப்போ என்ன வேணால் பண்ண வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக. அணில் குஞ்சுகளே இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. படம் எவன்கிட்டலாம் இருக்கோ அவங்ககிட்டலாம் போய் அப்ரோச் பண்ணுறானுங்க அணில் குஞ்சுகள். படம் வச்சிருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் 1000 ரூபாலாம் கேட்குறானுங்களாம். 1000 ரூபா தந்தீங்கன்னா படம் தரேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறானுங்களாம். தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்படி அரசியல் ஆதாயத்திற்காக அனுதாப வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரு கேவலமான எண்ணத்தோடு தான் நடித்த படத்தையே இப்படி வெளியிட்டிருக்கிறாரே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த படத்தை யார் லீக் பண்ணியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜயா இல்லை யார் லீக் பண்ணியிருப்பா அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.